ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பட்டன் வச்சு ஒரு ஆப்பை இன்டைரக்டிவா எப்படி டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணா சம் ஆக்ஷன், இன்டராக்ஷன் வந்து நடக்கும் யூசர் கூட. உதாரணத்துக்கு ஒரு 6 பக்கம் உள்ள ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு நம்பர் வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ இதை எப்படி ஆப்பா ஒரு பட்டன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனை ரோல் பட்டனை கிளிக் பண்ணா நம்பர் 6க்குள்ள ரேண்டமா நம்பர் ஜெனரேட் ஆகும். பாத்தீங்கன்னா இதுல தெரியுதா உங்களுக்கு 2 6 இந்த பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆர் இல்லை கிளிக் பண்ணும்போது என்ன ஜென்ரேட் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஆப்பில் பார்க்கலாம். இது கூடவே நம்ம எப்படி கோட்லின் லாங்குவேஜில் உள்ள ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா பேசிக்காக ஒரு 2 வியூ வச்சு ஒரு கன்ஸ்டன்ட் லேஅவுட்டில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், அதை பாருங்க. இதுல என்னன்னா ஒரு பட்டன் வச்சு ஒரு வியூவும் ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சும் ஒரு 2 வியூவை ஒரு கன்ஸ்டன்ட் லேஅவுட்ல டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வியூல எப்படி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா நம்பர் வந்து ரேண்டமா ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல வந்தீங்கன்னா ஜாவாங்க ஃபோல்டர்ல மெயின் ஆக்டிவிட்டி .ktன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஓப்பன் ஆகும். இதுல ஆல்ரெடி நான் வந்து கோடிங் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து எம்டி ஆக்டிவிட்டி பண்ண உடனே மெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். என்னன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன், இதுல நம்ம ஆன் கிரியேட் ஓவர்ரைட் ஃபங்க்ஷன் ஆன் கிரியேட் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு நம்ம சிஓ ஜாவோ எழுதும் போது மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது ஆன் கிரியேட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டா ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க டிஃபால்ட்டா என்னன்னா ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா நீங்க வந்து ப்ரீ டிஃபைன்டா எழுதியிருக்க லைப்ரரியை நீங்க ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் அப்படிங்கிற ஃபைல்ஸ்ல நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்போர்ட் வெஜெட் பட்டன் அப்படிங்கிற ஃபைல் ஆட் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் வியூவும் டிஃபால்ட்டா கிரியேட் பண்றதுல இருக்காது. ஸோ ஒன்று நீங்க மேனுவலா பண்ணணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நீங்க செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ் வாங்க. அதுல வந்தீங்கன்னா ஜெனரல், இதுல போயிட்டு ஆட்டோ இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கா இதுல ஜாவா அதே மாதிரி கீழே காட்லின் இந்த 2 செக்ஷன்லயும் இந்த ஆட் அன்ஆம்பியஸ் இம்போர்ட் ஆன் ஃபிளை, ஆப்டிமைஸ் இம்போர்ட் ஆன் ஃபிளை இந்த ரெண்டையும் டிக் பண்ணணும். அதாவது அன்செக் பண்ணியிருந்தா டிக் பண்ணிருங்க, டிக் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் இந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நீங்க பண்ணலாம் பண்ணிடுங்க. அது எதுக்குன்னா நீங்க வந்து டிஃபால்ட் லைப்ரரியை உள்ள யூஸ் பண்ணும்போது தேவையான ஃபைல்ஸ் தேவையான லைப்ரரியை ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணிடும். தேவையில்லாத ஃபைலை ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே பண்ணிடும். ஸோ அதை மெயினா பண்ணிருங்க. டைஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். கிளாஸ்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு தேவையான பிஹேவியரை வேரியபிள் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா கோடிங் பண்றதுதான் கிளாஸ். அதாவது எதுக்காண்டி பண்றோம்னா கிளாஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சு கோடிங் பண்றோம்னா நம்ம இந்த கோடை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீயூசபிலிட்டிமாங்க. இதோட டெக்னிக்கல் வேர்டுன்னு பாத்தீங்கன்னா இன்கிரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்ப திரும்ப அந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஷார்ட்டா நம்ம வந்து இதை ஒரு வாட்டி எழுதிட்டா ஒரு வாட்டி நம்ம கோடிங் பண்ணிட்டா போதும். திரும்ப திரும்ப இதை கால் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது உள்ள ஆபரேஷன் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப அதை ஹைட் பண்ணி ஜஸ்ட் டைஸ்ங்க கிளாஸ்ல நம்ம வந்து டிஃபைன் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உள்ள இன்டர்னல் ஒர்க்கை ஹைட் பண்ணிட்டு ஷார்ட்டா கிளாஸ் டைஸ் அப்படின்னு நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ஈஸி மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல நான் வந்து டைஸுங்க ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது என்னன்னா ரேண்டமா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணுங்கிறத பாஸ் பண்ணோம்னா அந்த சைட்ஸுக்குள்ள என்ன பாசிபிளான நம்பரை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி
இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் இதோட இது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இதான். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா இங்க தான் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா வேல்யூன்னு ஒரு பட்டனை டிக்ளேர் பண்றோம். நம்ம வேல்யூன்னு டிக்ளேர் பண்ணி அதை பட்டனா ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணி அந்த பட்டனுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி லே அவுட்ல டிசைன் பண்ண பட்டன் 1 ஆறுங்கிறது ஒண்ணுல ரிசோர்ஸ் ஃபைல்ல உள்ள ஐடி பட்டன் 1ங்க ஐடி உள்ளதை இங்க அசைன் பண்றோம். இதுக்கு findViewById அப்படிங்க டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் உள்ள ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பட்டன் 1ங்கிற வேல்யூல அசைன் பண்றோம். ஸோ அந்த பட்டனோட ஆன் கிளிக் லிசனர், அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்குள்ள எழுதுறது தான் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா கமாண்ட், நான் வந்து கமாண்ட் பண்ணியிருக்கேன். கமாண்ட் கோட்லின்ல கமாண்ட் பண்றது டபுள் ஸ்லாஷ் தான். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி செக் பண்றதுக்காண்டி நான் கமாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா ரோல் டிஸ்க் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இது ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா நீங்க ஆல்ரெடி பேசிக்ஸ் லாங்குவேஜ் படிச்சவங்க தெரியும், ரிப்பீட்டடா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரைவேட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றேன் டைஸ்ங்கிறது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க என்ன வேல்யூ பேராமீட்டர் பாஸ் பண்றோமோ அதுவாகவே அதோட டேட்டா டைப்பை எடுத்துக்கணும். டேட்டா டைப்னா இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிற டேட்டா டைப். நீங்க இதுல வந்து டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த பிரைவேட் ஃபங்க்ஷன்ல என்னன்னா ஒரு டைஸை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். 6 ஸ்பேஸ் உள்ள டைஸை கிரியேட் பண்றேன். அதுக்கு தான் டைஸுங்க ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அதுல நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு ஒரு டைஸை கிரியேட் பண்றேன். ஸோ இது அந்த டைஸை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரோல் பண்றோம். ஸோ அப்போ ரோல் பண்ணும்போது உள்ள ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை டைஸ் ரோலுங்கிறதுல அசைன் பண்றோம். இப்போ 6ங்கிற ஒரு 6 ஃபேஸ் உள்ள டைஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த டைஸை ரோல் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை டைஸ் ரோல் அசைன் பண்றேன். ஸோ அந்த வேல்யூவை வந்து என்னன்னா நம்ம டெக்ஸ்ட் வியூ ஆல்ரெடி லேஅவுட்ல டிசைன் பண்ண டெக்ஸ்ட் வியூல அசைன் பண்றேன் அப்படிங்கிறக்காண்டி. இப்போ ஒரு டெக்ஸ்ட் வியூன்னு ஒரு கண்ட்ரோலை டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ அந்த வேல்யூ டெக்ஸ்ட் வியூன்னு ஆல்ரெடி டிசைன் பண்ற வேல்யூவை அதோட ஐடியா இதில் அசைன் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா டைஸ் ரோல் ஆகி வர்ற ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூல அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகும்னா இந்த ரோல் ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். 6 ஸ்பேஸ் உள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ரேண்டமா 1 to 6க்குள்ள உள்ள நம்பரை ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை 6 ஸ்பேஸ் உள்ள சைட்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த 1 to 6க்குள்ள நம்பர் ஜென்ரேட் ஆகி ரிட்டர்ன் பண்ற நம்பரை டைஸ் ரோல்ல பண்ணிட்டு ஸோ அதை வந்து நம்ம இது பண்றோம். 1 to 12 அப்படிங்குள்ள டைஸ்ல வந்து ரேண்டமா ஜென்ரேட் பண்ற மாதிரி உள்ள இது யூஸ் ஆகிடும். இதே நான் 2 டைஸை யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் நான் இந்த 2 லைனை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும் 2 டைஸை ரோல் பண்ற மாதிரி நமக்கு வந்து கிளாஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். நம்ம எத்தனை வேணுமோ அதேமே நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சு நம்ம என்ன தேவையோ அது மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12ன்னு ஒரு டைஸை ரோல் பண்றேன், 5ன்னு டைல ரோல் பண்றேன். அது மாதிரி அட் அ டைம்ல 3 டைஸை ரோல் பண்ணும்போது தேவையான இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 12 ஃபேஸ் இங்க டைஸை ரோல் பண்றேன். ஸோ இதே மாதிரி டைஸ் 2 அப்படின்னு டிக்ளேர் பண்ணி டைஸ் 2 இது 8. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டா எத்தனை டைஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிடலாம். இதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து டிஸ்பிளேல காட்டலாம். இந்த மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கை ஷார்ட் அப் பண்ணி எஃபெக்டிவா பண்றதுக்காண்டி தான் ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.